விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒன்று கோவை. கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் பிரசாந்த் இணைஞ்சிருக்காங்க. பிரசாந்த், கோவையை பொறுத்தளவு அங்கு கேரளா உள்ளிட்ட மற்ற மாநில மக்களும் அதிகமாக இருக்கிறாங்க. கொங்கு மண்டலத்தினுடைய மிகப்பெரிய நகரம், தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய நகரம். அந்த மாநகரில் இந்த போக்குவரத்து விதிகள் எப்படி இருக்குது? சாலை போக்குவரத்தை சீரமைப்பதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்குது? விபத்துகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு? அதை சீரமைக்க, அதை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கு? பதிவு செய்யலாம். தேவேந்திரன், தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு கோவையில் தான் அதிக விபத்துகள் நடப்பதாக, அதுவும் 2ஆம் இடத்தில் சாலை விபத்துகளில் 2ஆம் இடத்தை பிடித்திருப்பது கோவை மாநகரம் என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2016 2983 சாலை விபத்துகள் நடைபெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 283 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதிலும் 95 பேர் இருசக்கர வாகனத்தில் அதிக சிசி கொண்ட பைக்கில் சென்று, குடிபோதையில் சென்று, முறையான வாகன விதிகளை பின்பற்றாமல் இறந்தவர்கள் எண்ணிக்கை அதுவும் இருசக்கர வாகனங்கள் மட்டுமே அதிகமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக போக்குவரத்து காவல்துறை சார்பாக பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பள்ளி கல்லூரிகள் மாணவர்களை வைத்து விழிப்புணர்வு பேரை நடத்துவது, நாடக நிகழ்ச்சிகள் நடத்துவது என்று பல்வேறு விழிப்புணர்வுகளை சாலை விபத்தில் தடுப்பதற்காக பல்வேறு விழிப்புணர்வுகள் போக்குவரத்து காவல்துறை சார்பாக எடுக்கப்பட்டு வருது. சாலை கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் கோவை பொறுத்தளவுக்கு நல்ல முறையில் தான் இருக்கிறது. ஆங்காங்கே வருடத்துக்கு ஒரு முறை சாலை அமைப்பது மற்றும் மேம்பாலம் தற்போது கூட பல இடங்களில் மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. சாலை போக்குவரத்து பொறுத்தளவு கட்டமைப்புகளை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் இல்லை என்றும் சமூக ஆர்வலரும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளும் தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த விபத்து பல்வேறு குறிப்பாக அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது, ஒழுக்கமில்லாமல் சுய கட்டுப்பாடு இல்லாமல் வாகனம் ஓட்டுவது போன்ற பல்வேறு குறைபாடு காரணமாகத்தான் விபத்தில் அதிகமாக நடப்பதாக போக்குவரத்து காவல்துறை நிபுணர் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இது குறித்து பேசுவதற்காக போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையர் மனுகணபதி நம்மிடம் இருக்கிறார். அவருக்கு சில கேள்வி கேட்போம். சார் வணக்கம். கோவையை பொறுத்தளவுக்கு அதிகமாக சாலை விபத்து நடக்கக்கூடிய இடமாக அவினாசி சாலை இருக்குது. குறிப்பாக இந்த பகுதியில் அதிக விபத்து நடப்பதற்கு காரணம் என்ன? குறிப்பாக இந்த போன்ற விபத்துகள் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்க? கோவை மாநகர காவல்துறையின் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். கோவை மாநகரில் அதிகப்படியான விபத்துகள் அவினாசி ரோட்டில் நடப்பதற்கு காரணம் மிக அதிகமான போக்குவரத்து. இந்த ரோட்டில் அதிகமாக நடக்குது. ஆனால் விபத்துக்கு காரணம் அது வேகமாக ஓட்டுவது, மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது, செல்ஃபோன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுவது. முக்கியமாக விபத்து நடந்தாலும் மரணத்தை சந்திப்பதற்கு ஒரே காரணம் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுவது. இதற்காக போக்குவரத்தில் மொத்தம் 3 ஈன்னு சொல்லுவாங்க: என்ஃபோர்ஸ்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் என்ஜினியரிங். என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் இந்த போன 2016ஆம் ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 3,25,000 வழக்குகள் பதிவு செய்துள்ளோம். 6,50,00,000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுவர் 1,00,000 கேஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அபராதம் வச்சுருக்கோம். இவ்வளோலாம் பண்ணியும் விபத்துகள் அதிகமாகுது அப்படின்னா இது ஒரு தனி மனித சுய கட்டுப்பாடு வேணும், தனி மனித ஒழுக்கம் வேணும். தன் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் ஒரு வேலையை முடிச்சுட்டு நல்லபடியாக திரும்பி வரணும்னு எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக வேணும். அவங்க ஹெல்மெட் அணியணும். அதை நாங்கள் எவ்வளோ தான் என்ஃபோர்ஸ் பண்ணாலும் அவங்களுக்குள்ளேயே உணர்வு, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் ஒரு எண்ணம் இருந்தால் தான் இந்த தலைக்கவசம் அனுப்பி இப்போ 90% போட்டுட்ருக்காங்க. இன்னும் 10% போட வேண்டிய முயற்சிகளை நாங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணியும் செய்கிறோம். எஜுகேஷன், டெய்லி எஜுகேஷன் பண்ணுறோம். குழந்தைங்க மூலிமா அதிகப்படியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்க தந்தை குடும்பத்தினருக்கு சொல்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2வது என்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர் போடுறது, ஸ்டாப் லைன், பெடஸ்ட்ரியன் கிராசிங் டெய்லி பண்ணிகிட்ருக்கோம். கோவை எங்களுடைய காவல் ஆணையர் அவர்கள் உத்தரப்படி டிசி அவர்கள் மேற்பார்வையிலே எல்லா வேலையும் டெய்லி காலையிலிருந்து மாலை வரைக்கும் எப்படி ஒரு 5 விழிப்புணர்வு வகுப்பு, என்ஜினியரிங் வேலைகள், என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னமும் தொடர்ந்து பண்ணுவோம். தேவேந்திரன், இவர் குறிப்பிட்டது போல சாலை விபத்துகள், சாலையில் வாகனம் ஓட்டும் பொழுது சுய கட்டுப்பாடன் ஒழுக்கத்துடனும் பல்வேறு விழிப்புணர்வோடும் பொதுமக்கள் வாகனங்களை இயக்க வேண்டும் என்பது கோவை போக்குவரத்து காவல்துறை சார்பாக சொல்லப்படுகிறது. தேவேந்திரன்.